கணித பின்னங்கள். அச்சர கணித பின்னங்கள் பார்ப்போம். கடந்த கிளாஸ்ல பார்த்த நம்ம அச்சர கணித கோவைகளின் பொது மடங்குகளுள் சிறியது. அப்ப இந்த இடத்துல பொது மடங்குகளுள் சிறியது பார்ப்போம். எந்த இடத்துல சம்மந்தப்படுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பின்னத்துல பகுதியன் சமனாக காணப்படுகின்றது. பகுதியன் சமனா இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தொகுதி எண்ணை நேரடியா கூட்டலாம். அப்ப முக்கியமா பகுதியன் 7 7 பின்னங்கள் பாடத்துல உங்களுக்கு தெரியும். பகுதியன் 7 இருந்தா அப்படி எழுதுறோம். தொகுதி எண் ஒரு எக்ஸ், இங்க 3x, ஒரு எக்ஸையும் 3xையும் கூட்டணும். அப்ப ஒரு எக்ஸ் கூட்டணும் 3x. அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் ஒரு எக்ஸ் 3x ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டுப்படும் 4x கீழ் 7. அடுத்து பார்ப்போம் பகுதி எண் 2 சமனா இருக்கும். அப்ப கூட்டலோ கழித்தலோ விட டிரெக்டா எழுதுங்க. இப்ப 11 எழுதிட்டு 6xல இருந்து 2x கழிங்க. கழிச்சா 4x. அடுத்ததாக நீங்க 8 4. அப்ப 8 4 பகுதி எண் சமன் இல்லை. சமன் இல்லாத சந்தர்ப்பத்தில் நேரடியா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு 8க்கும் 4க்கும் சேர்த்து பொமாஃபி பார்க்க போறோம். பொது மடங்குகள் சிறியது. கடந்த கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அது விளங்காதவங்க இருந்து அந்த வீடியோ செக் பண்ணிட்டு பாருங்க. அப்ப 4 8. அப்ப 4ஆம் வாய்ப்பாட்டிலையும் 8ஆம் வாய்ப்பாட்டிலையும் சேர்த்து காணப்படுற ஒரே ஓர் 8 8 ஈர் 4 8 16 காணப்படும். இருந்தாலும் பொது மடங்குகள் சிறியது 8. அப்படின்னா 8 எழுதுறீங்க. 8 எழுதி கோடுன்னு போடுங்க. 8 எதால பெருக்குன்னா 8 வரும். ஒன்றால. ஆகவே ஒரு எக்ஸ். கீழே உள்ள என்ன ஒரு ஒன்றால பெருக்குன்னா மேல உள்ள எண்ணையும் ஒன்றால தான் பெருக்கும். ஆனா நாங்க 2ஆல பெருக்குனா தான் 8 வரும். அதே மாதிரி எக்ஸை 2ஆல பெருக்குனா 2x. ஏன்னா 4 நம்ம மாத்திட்டோம் 8. அப்ப 4 சும்மா 8 மாறாது. 4 எதால பெருக்குனா 8 மாறும்னா 2ஆல. அப்ப 4 2ஆல பெருக்குனா எக்ஸை 2ஆல பெருக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2x ஒரு எக்ஸ் ஒரே மாதிரி குறியீடு 3x கீழ் 8. அடுத்து பாருங்க 6 8. 6ஆம் வாய்ப்பாட்டிலேயே 8ஆம் வாய்ப்பாட்டிலேயே உள்ள இல்லாட்டி பொமாஃபி பார்க்குற மெத்தட்ஸ்ல போயிட்டு நீங்க செஞ்சு பார்க்கலாம். 6ஆம் வாய்ப்பாடு 8ஆம் வாய்ப்பாட்டிலேயே காணப்படுற ஒரு 24 தான் மாத்தணும். 48 எழுதாயி 24 மாறணுமா இருந்தா 6 எதால பெருக்கணும். அப்ப 6ஆம் வாய்ப்பாட்டில் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 4ஆல பெருக்கணும். ஆகவே 5 4ஆல பெருக்கணும். 5 4 20x. 8 எதால பெருக்குன்னா 24 3ஆல. ஆகவே 3 3ஆல பெருக்குங்க 9x. 20x 9x. ரெண்டு ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? வித்தியாசமான குறியீடு. வித்தியாசமானதை கழிப்படும். 20ல இருந்து 9 கழிங்க 11x கீழ் 24. அது கிரேட் 9ல உள்ள செட் ஒன்று. அடுத்து பார்ப்போம் 12 8 3. 12க்கும் 8க்கும் 3க்கும் சேர்த்து பொதுவான ஒரு வாய்ப்பாடு. அது 24 தான். 24 வரணுமா இருந்தா 12 எதால பெருக்கணும். வாய்ப்பாடு பண்ணி பாருங்க. ஒரு 12 12 ஈர் 12 24. அப்ப 2ஆல பெருக்கணும். அதே மாதிரி 5x 2ஆல பெருக்குங்க. 5 2ஆல பெருக்குனாலே 10x. அப்ப 8 இருக்கு ஆனா 24 மாறி இருக்கு. அப்ப 8 இருந்தா மேல உள்ள எக்ஸ் அப்படியே எக்ஸ் எழுத முடியாது. 8 எதால பெருக்குனா 24. ஓர் 8 8 ஈர் 8 16 3 8 24. 8 3ஆல பெருக்குனா எக்ஸை 3ஆல பெருக்குங்க. ஆகவே 3x. 3 எதால பெருக்குனா 24 வரும் 8ஆல. ஆகவே எக்ஸை 8ஆல பெருக்குங்க 8x. 10x 3x ஒரே மாதிரி குறியீடு 13x. 13xல இருந்து 8x கழிங்க. 13ல 8 போனா 5x கீழ் 24. அடுத்து பாருங்க 9 2 3. 9க்கும் 2க்கும் 3க்கும் சேர்த்து பொதுவா காணப்படுற ஒரு வாய்ப்பாட்டுல காணப்படுற ஒரு எண் எழுதுங்க. 9 9. அது 2ஆம் வாய்ப்பாட்டுல இல்ல. ஆகவே 9 18. இல்லாட்டி பொமாசி செஞ்சு பாருங்க. அவன் நான் எல்லாத்தையும் சேர்த்து மாத்தி 18 எழுதிட்டு 18 3 எண்களுக்கும் சேர்த்து நான் பொதுவா எழுதுற ஒரே 9 எதால பெருக்குன்னா 18 கிடைக்கும். 9 2ஆல பெருக்குன்னா ஆகவே 5 5x எழுத முடியாது. கட்டாயம் 2ஆல பெருக்கித்தாங்க சமூக பின்னங்கள். பெருக்குனீங்க நான் 10x மறை 2 எதால பெருக்குன்னா 18 கிடைக்கும். 2 9ஆல பெருக்கணும். ஆகவே எக்ஸை 9ஆல பெருக்குங்க 9x. அடுத்து பாருங்க 3 எதால பெருக்குனா 18 6ஆல. 2 6ஆல பெருக்குங்க 12x. 10x 9x வித்தியாசமான குறியீடு. இங்க 12x. உங்களுக்கு விருப்பமா இருந்தா 10x 12x கூட்டலாம். 22x அதுல இருந்து 9x கழிக்கலாம்.
அப்படி 10x இருந்து 9x கழிக்கலாம் ஒரு எக்ஸ், இங்க வந்து 12x, ஆகவே 13x கீழ் 18. அடுத்து பாருங்க 9 4 12 மூணுக்கு சேர்த்து பொதுவாக காணப்படுற ஒரு வாய்ப்பாட்டில் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா 36 கிடைக்கும் உங்களுக்கு. தெரியாதவங்க பொம்மாஃபியை செஞ்சு பாருங்க, டானா மாதிரி எழுதி பிரிச்சு பாருங்க. 9 எதால பெருக்குன்னா 36, ஏன்னு சொன்னா 9 நம்ம 36 மாத்தி, அப்போ 9 வந்து 4ஆல பெருக்குன்னா 36 கிடைக்கும். 5 4ஆல பெருக்குங்க 20x. 4 எதால பெருக்குன்னா 36 கிடைக்குது 9ஆல, ஆகவே 9ஆல பெருக்குன்னா 9x. 12 எதால பெருக்குன்னா 36 கிடைக்கும்னா 3ஆல, 12 3 36, 5 3ஆல பெருக்குங்க 15x. 20x 9x வித்தியாசமான குறியீடு, கழிச்சு பாருங்க 11x, 11xோட 15x கூட்டுங்க 26x கீழ் 36. இப்போ இந்த மாதிரி விட கிடைக்கக்குள்ள மட்டும் உங்களுக்கு சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம். நான் 2ஆல சுருக்குறேன், ஒரு கோட்டில் வெட்டிட்டு சுருக்கி காட்டுங்க. 13x 2ஆல சுருக்குனா 18 எழுதிக்குங்க. பாப்பா நம்ம இப்போ பகுதி என்ற எப்படி இருக்குன்னு சொன்னா சமனா காணப்படுது, ஆனா அச்சர கணித கோவைகள்ல இருக்கு தொகுதி. சமனாக நம்ம எழுதுறோம் அது 3 எழுதிட்டு இங்க எதுவுமே மாற்ற தேவையில்ல. பகுதியின் சமனாக தான் தொகுதி என்ன கூட்டணுமா அந்த கூட்டலாம், கழிக்கணுமா தான் கழிக்கணும். இப்போ நான் எழுதுறேன் எப்படி உங்களுக்கு 2x நேர் 5. அப்ப இதை பிரக்கெட் பண்ணிக்கிறேன், கட்டாயம் கோவையா இருந்தா பிரக்கெட் பண்ணிக்குங்க. கூட்டல் இருக்கனால இதுல பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கழித்தல் இருந்தால் உங்களுக்கு பிழை வர்றதுக்கான சான்ஸ் கூடுதலா இருக்கும். நேர் கூட்ட வேண்டிய கோவை வந்து 4x மறை 1. அப்போ மறந்துடாம கோவைகளா இருந்தா பிரக்கெட் பண்ணுங்க. இது அப்படியே எழுதுறாங்க, இந்த நேர் இருக்கனால எந்த பிரச்சனையும் இல்லை. நேர் x சரி 2x நேர் 5 நேர் 4x மறை 1 கீழ் 3. 2x 4x ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டுமே வந்து ஒரே மாதிரி குறியீடு. ஆகவே 6x நேர் 5 மறை 1. எக்ஸ் இருந்தா எக்ஸோட கூட்டலாம், ஒரு 2 இருந்தா ஒரு எண்ணோட தான் கூட்டணும். ரெண்டு வித்தியாசமான குறியீடு கழிப்படும். நேர் 4 கீழ் 3. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சின்ன வேலை செய்யலாம். இந்த இடத்துல காரணிப்படுத்த முடிஞ்சா காரணிப்படுத்தி பொது எடுத்து எழுதணும். நம்ம பாப்பா என்ன செய்யறது, இப்ப இந்த கணக்கு நான் கொஞ்சம் கீழே எழுதுறேன். 5x மறை 4 கீழ் 8, 3x நேர் 1 கீழ் 6. கவனிங்க என்ன செய்யறது. இப்ப உங்களுக்கு இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் தெரியும், நம்ம காரணிப்படுத்தல் படிச்சிருக்கோம். பொது எடுக்க முடியும், உங்களுக்கு 2 பொது எடுக்கலாம். 2 பொது எடுத்தா 2 எதால பெருக்குனா 6 கிடைக்கும் 3x. 2 எதால பெருக்குனா 4னா 2ஆல கீழ் 3. இதோட கணக்கு முடியும். அடுத்த கேள்வி கவனிங்க, பகுதி என்ற சமனா இருக்கு. சமனா இருந்தா பார்த்து எழுதுறோம். எழுதிட்டு தொகுதியை நான் 5x மறை 3 பிரக்கெட் பண்றீங்க, கழிக்கணும் 2x மறை 1. கட்டாயம் பிரக்கெட் பண்ணணும், இல்லாட்டி கணக்கு பிழைக்கும். அப்ப எழுதலாம் உங்களுக்கு 5x மறை 3 பிரக்கெட்டை வந்து சும்மா நீக்கி எழுதலாம். 5x மறை 3 அடைப்பை நீக்கினீங்கன்னா மறை 2x மறையால பெருக்குனா நேர் 1 கீழ் 4. 5x 2x ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடா? வித்தியாசமான குறியீடு கழிப்படும். கழிக்க கூட பார்க்கணும், எது பெருசு 5 பெருசு. ஆகவே 3x மறை 3 நேர் 1. வித்தியாசமான குறியீடு கழிப்படும். கழிக்க கூட பாக்குறீங்க, எது பெருசு 3. ஆகவே வர்ற விட மறை 2 கீழ் 4. நான் இந்த கணக்கை கொஞ்சம் அழிச்சிட்டு கீழே எழுதுறேன், கவனிச்சுக்கணும், சரியா தெளிவா எழுதுறேன். 5x மறை 1 கீழ் 6 மறை 2x மறை 5 கீழ் 3. அப்ப இந்த கேள்வி கவனிங்க, இதோட இந்த கணக்கு முடியும். அடுத்து பார்ப்போம் 3 2. அப்ப மாஃபி பாத்தீங்கன்னு சொன்னா 6 கிடைக்கணுமா இருந்தா 3 எதால பெருக்கணும்னு பார்க்கணும். 6வது கேள்வி இந்த இடத்துல வந்துரு. 9x மறை 1 கீழ் 8 நேர் 2x மறை 1 கீழ் 6
3x மறை 2 கீழ் 4. கவனிங்க 3 2 ஆகவே 6. 3க்கு 2க்கு சேர்த்து வந்து பொமாஃபி வந்து 6. 6 கிடைக்கணுமா இருந்தா 3 எதால பெருக்கணும் 2ஆல. 3 வந்து 6 மாத்தி இருக்கும் 2ஆல பெருக்கணும். கட்டாயம் தொகுதி என்ன 2ஆல பெருக்கணும். அப்ப 2 பெருக்கிறோம் 3x மறை 5. நேர் 6 கிடைக்கணுமா இருந்தா 2 3ஆல பெருக்கணும். அப்ப 3 பெருக்கிறோம் 4x மறை 1ஆல. படைப்ப நிற்கிறோம் 6x மறை 10 3ஆல பெருக்குனா 4 12x நேர்மறை மறை 3 கீழ் 6. 6x 12x ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி குறியீடு கூட்டுப்படும் 18x 10 3 ஒரே மாதிரி குறியீடு கூட்டுப்படும். 2 எண்களும் மறையில காணப்படுறதுனால மறை 13 கீழ் 6. இந்த இடத்துல இந்த கணக்கு முடியும். அடுத்து பாருங்க 8 6 பகுதி என்றது சமனா சமன் இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். பார்த்தா சமன் இல்லை. சமன் இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 8க்கும் 6க்கும் சேர்த்து பொதுவான ஒரு எண் 24 மாத்திக்கலாம். 24 கிடைக்கணுமா இருந்தா 8 எதால பெருக்கணும். 1 8 8 2 16 3 8 24 3 பெருக்குங்க 5x மறை 4. 24 கிடைக்கணுமா இருந்தா 6 4ஆல பெருக்குங்க 3x சக 1. 6 4ஆல பெருக்குன்னா மேல உள்ள கோவையை 4ஆல மறந்துடாம பெருக்கணும். கட்டாயம் பிரக்கெட் பண்ணணும். படைப்ப நீக்கிறோம் 3 15x 4 12 மறை நேர் மறை 12x மறை நேர் வர்ற மறை 1 4 4 குறியீடுகளை பெருக்கு அப்புறம் எண்களை பெருக்கு 24. 15x 12x ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமான குறியீடு கழிப்படும். கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு 15 ஆகவே 15ல இருந்து 12 கழிச்சிங்கன்னா 3x 12 4 ஒரே மாதிரி குறியீடா வித்தியாசமான குறியீடான்னு பாருங்க. மறை மறை ஒரே மாதிரி குறியீடு ஒரே மாதிரி குறியீடாக கூட்டுப்படும் மறை 16 கீழ் 24. அடுத்து பார்ப்போம் 9 6 3 9க்கும் 6க்கும் 3க்கும் சேர்த்து பொதுவான ஒரு எண் பொமாஃபியா கண்டுபிடிக்கிறோம். பொமாஃபி எவ்வளோ 18. 3 எண்களுக்கு சேர்த்து 18 எழுதுறேன் கோடு போட்டு 18 கிடைக்கணும் மாதிரி 9 எதால பெருக்கணும் 2ஆல பெருக்கணும். அதே 9 அதே மாதிரி மேல உள்ள கோவை 2ஆல பெருக்குங்க 7x மறை 3. 18 கிடைக்கணுமா இருந்தா 6 3ஆல பெருக்கணும் 3ஆல பெருக்குங்க 5x மறை 1. 18 கிடைக்கணுமா இருந்தா 3 வந்து 6ஆல பெருக்குங்க. அப்ப 6 பெருக்கணும் 2x மறை 5. படைப்ப நீக்கிறோம் 14x மறை 6 நேர் 3ஆல பெருக்குனா நேர் 15x மறை 3 மறை 12x மறையால பெருக்குனா நேர் 6 30 கீழ் 18. இப்ப இந்த இடத்துல கவனிக்கணும் 14x 15x ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டுப்படும். கூட்டுனா 29x 29xல இருந்து 12x கழிங்க. அப்ப 29ல இருந்து 12 கழிங்க. 12 கழிச்சா எவ்வளோ அப்ப 29. அப்ப 29ல இருந்து 12 கழிச்சீங்கன்னா 17x விடையில இருந்துங்க 17x 6 3 ஒரே மாதிரி குறியீடு. நான் ஒரு இடத்துல எழுதி காட்டுறேன். மறை மறை மறையில இருக்கு 9 நேர்ல வந்து 30 மட்டும் தான் இருக்கு. ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டுப்படும். மறையில இருந்தா மறையில தவறும் நேர்ல இருந்தா நேர்ல தவறும். பெருக்கக்குள்ள மட்டும் தான் குறியீடுமா. இது ரெண்டு பாருங்க வித்தியாசமான குறியீடா ஒரே மாதிரி குறியீடா. வித்தியாசமான குறியீடு வித்தியாசமான குறியீடா இந்த கழிப்படு கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு 30 ஆகவே வர்ற விட நேர்ல வரும். 30ல இருந்து 9 கழிங்க 21. அப்ப நேர் 21 கீழ் 18. அடுத்து பாருங்க 8 6 4 8க்கும் 6க்கும் 4க்கும் சேர்த்து பொமாஃபி 24. 24 கிடைக்கணுமா இருந்தா 8 இதால பெருக்கணும் 3ஆல. ஆகவே 3ஆல பெருக்குங்க இந்த கோவையை 9x மறை 1. 24 கிடைக்கணுமா இருந்தா 6 இதால பெருக்கணும் 4ஆல பெருக்குங்க 2x மறை 1. 24 4 வந்து 24ஆ மாறி இருக்கு. 4 எதால பெருக்குனா 24 வரும்னா 6ஆல. அதே மாதிரி கோவையை பெருக்குங்க 3x மறை 2. படைப்ப நீக்குங்க 3 9ஆல பெருக்குனா 27x மறை 1 3 3. 4 வந்து 2x ஆல பெருக்குங்க நேர்
8x நேர்மறை வர்ற விட மறை 1 4 4 6ஆல பெருக்குங்க மறை 18x மறைய மறையால பெருக்குங்க நேர் 6 2 12 கீழே கோடு போடுங்க 24 27x 8x 27 8ஐ கூட்டுங்க 35x 35xல இருந்து 18x கழிச்சு விடுங்க. சாரி 27x 8x 35x 35xல இருந்து 18x கழிங்க 17x கவனிங்க 27 27 8 ஒரே மாதிரி குறியீடு கூட்டு போட்டு 35 35ல இருந்து 18 கழிங்க 17x அடுத்து 3 4 ஒரே மாதிரி குறியீடு மறையில 7 நான் எழுதி காட்டுறேன் கவனிங்க மறையில 7 நான் இந்த இடத்துல எழுதுறேன் மறை 7 ஏன்னு சொன்னா மறை 3 மறை 4 நேர்ல 12 அப்ப ரெண்டு ஒரே மாதிரியா வித்தியாசமான குறியீடு வித்தியாசமா தான் கழிப்போடு கழிக்கக்குள்ள பார்க்கணும் எது பெருசு 12 ஆகவே நேர் 5 வரும் நேர் 5 வர்றனால இந்த இடத்துல விட நேர் 5 கீழே இருக்கு 24 எழுதிக்குங்க. கடைசி கேள்வியில விட தெரியாதனால நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன் திரும்ப பார்த்து எழுதிக்குங்க.